சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பிரம்மாண்ட பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் என்னவாகும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. அது குறித்து அதிகாரிகள் அளித்த விளக்கத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் முதலாக வெளியூர் பேருந்துகள் அனைத்தும் வந்து செல்லும் இடமாக விளங்கியது பாரிமுனையில் இருக்கும் பிராட்வே பேருந்து நிலையம். வெளியூர் பேருந்துகள் மாநகர பேருந்துகளுடன் பிற வாகனங்களும் வரிசை கட்டியதால் நெரிசலில் சிக்கி விழி பிதுங்கினார்கள் பிராட்வே முதல் கிண்டி வரை சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள். இதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் திட்டமிடப்பட்டு கடந்த 2002ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது கோயம்பேடு பேருந்து நிலையம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக உருவாக்கப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் இன்று சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இப்போது 100 அடி சாலை தொடங்கி GST சாலை வரை நிரம்பி வடிகின்றன வாகனங்கள். இதை கருத்தில் கொண்டே செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் திறக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்ட பேருந்து நிலையம். விழுப்புரம் வழியாக இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு. அத்துடன் பூவிருந்தவள்ளி வழியாக செல்லும் வேலூர், கிருஷ்ணகிரி, ஆந்திர மாநிலம் சித்தூர் போன்ற இடங்களுக்கு பேருந்துகளை திருமழிசையில் இருந்து இயக்கும் வகையில் 8 மாதங்களில் திருமழிசை பேருந்து முனையத்தை தயார் செய்யும் பணியும் தீவிரமாகியுள்ளது. ஏற்கனவே காளகஸ்தி, நெல்லூர், கடப்பா உள்ளிட்ட ஆந்திர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வெளியூர் பேருந்துகளும் ஆம்னி பேருந்துகளும் இல்லாத நிலையில் கோயம்பேடு பேருந்து முனையத்தில் ஏற்பட போகும் காலியிடம் அடுத்து என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து கேட்டபோது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டுவர முடிவு செய்திருப்பதாக கூறுகிறார்கள் CMDA அதிகாரிகள் சிலர். குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையை திருமிடசைக்கு மாற்றுவதற்கான பணிகள் வேகமாக நடந்து வரும் நிலையில் அடுத்த சில மாதங்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் வெளியூர் பேருந்து செயல்பாடு முழுமையாக நிறுத்தப்படும் என்கிறார்கள் அதிகாரிகள். அந்த 2 இடங்களையும் சேர்த்து 25 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகம், அடுக்குமாடி குடியிருப்புகள், IT நிறுவனங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள், விளையாட்டு அரங்கம் போன்றவற்றையும் அமைக்க திட்டமிட்டிருக்கிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமான CMDA. இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள் பயணிகள். செங்கல்பட்டு இறங்கணும், செங்கல்பட்டுலேருந்து உள்ளுக்குள்ள போகணும். சில ஜனங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ தாம்பரம் வரைக்கும் ட்ரெயினில் போவாங்க, தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயினில் போவாங்க. அங்கேருந்து திருப்பி லோக்கல் பஸ் ஏறி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். லேடிஸ்க்கு ஜென்ஸாக இருந்தால் கன்வீனியன்ட்டாக இருக்கும், லேடிஸ்க்கு கன்வீனியன்ட் இருக்குது. அதில் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒவ்வொன்றா கோயம்பேடு தான். கோயம்பேடில் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். பழகிற வரைக்கும் கோயம்பேடு மாற்றாமல் அதுவும் வச்சுக்கிட்டு இதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இதை தூக்கிட்டு ஏன்னா அதுவும் பழகிடும், பழசாயிடும்ல. அதுவும் அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். அதுவும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இதை தூக்கிட்டாங்கன்னா ஜனங்க கஷ்டப்படுவாங்க, கம்பல்சரி கஷ்டப்படுவாங்க. ஆனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் குறித்து இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக ஆலோசனை நடந்து வருவதாகவும் கூறுகிறார்கள் அதிகாரிகள். எப்படி இருப்பினும் சென்னையின் முக்கிய முகமாக அறியப்பட்ட கோயம்பேடு பேருந்து முனையம் மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் வகையில் மாற்றத்துக்கு தயாராகி வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் வேல்முருகனுடன் பெரிய பத்மநாபன்.